அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். அது ஒரு அழகிய நிலா காலம், கனவினில் தினம் தினம் உலா போகும். அது ஒரு அழகிய நிலா காலம், கனவினில் தினம் தினம் உலா போகும். நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம். அவரவர் வாழ்க்கையில் ஆயிரம் ஆயிரம் மாற்றங்கள், அந்த நினைவுகள் நெஞ்சினில் திரும்பிட திரும்பிட ஏக்கங்கள். எப்படி பார்த்தலா? டேய், இது எல்லாமே உங்க அம்மாவோட ஆசை தான்டா. உங்க அப்பா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுல எனக்குன்னு ஒரு ஆசை இருந்துச்சு. நாம இழந்து போன வாழ்க்கையை கொண்டு வர முடியாது, அதனால இழந்து போன வீட்டையாச்சும் கொண்டு வரணும்னு தான் இந்த வீட்டை கட்டணும். ஏற்கனவே வாங்கி வச்ச இடம்தான் இது. நம்ம இருந்த வீட்டையும் திரும்ப கட்டியாச்சு. இன்னைக்கு உங்க எல்லாரும் இங்க கூட்டிட்டு வரணும்னு தோணுச்சு, வந்தாச்சு. ஏ விஜய், அப்பா இசை வாங்க நம்ம ரூம் போ. இங்க எதுப்பா நம்ம ரூமு? டேய் மறந்து போச்சா? இதான்டா. அப்பா அந்த ரூம் வேண்டாப்பா, எனக்கு இந்த ரூம் தான்ப்பா பிடிச்சிருக்கு. ப்ளீஸ்ப்பா இந்த ரூம் போலாம் வாங்களேன். ம், போங்க. என்னடா பழைய ஞாபகத்திலே இருக்கியா இன்னும்? சாரி. சீதா வா நம்ம ரூமுக்கு போலாம். என்னங்க என்ன சும்மா நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க நம்ம ரூமுக்கு போலாம். அதுக்கு முன்னால கிச்சனுக்கு போய் சூடா ஒரு ஃபில்டர் காஃபி. ஓகே? எஸ் மேடம், ஐ எம் அட் யுவர் சர்வீஸ். ஒரு 5 minutes தாங்க, போட்டு கொண்டு வரேன். ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். டேய் தாங்காதடா, நாடு தாங்காதடா. இனிமே இந்த மாடியில தான் இருக்கணுமா? போச்சு போ, இங்க வந்து மாடிரோமா? அம்மா ஆல்ரெடி நானும் சூர்யாவும் ஏத்துக்கிட்டோம். அடி பாவி. எங்க திருப்திக்காக தான் இன்னைக்கு ஒரு நாள் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தோம். நீங்க இங்கேயே தான் இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. உங்க வசதிப்படி நீங்க அப்பார்ட்மெண்ட்லயே இருக்கலாம். நாங்க யாரும் இதை விளையாட்டுக்கு சொல்லல மாமா. அபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் இங்க இருக்கிற ஃபீலிங் அங்க வராது மாமா. இனிமே நாங்க எல்லாரும் இங்க தான் இருக்க போறோம். முதல்ல நாம மட்டும்தான் இருந்தோம், இப்போ ஆளுக்கு 2 பிள்ளைங்கன்னு ஆயிடுச்சு. இந்த வீடு சரியா வருமா? அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும். காலையில நாம தான் போய் பாலெல்லாம் வாங்கிட்டு வரணும். வீட்டுக்கு எதுவா இருந்தாலும் நாம தான் எல்லாம் பண்ணணும். அம்மா அதெல்லாம் இருந்தா தானம்மா நம்ம வாழ்ந்ததுக்கான அடையாளம். என்ன சொன்னாலும் சரி, இனிமே நாங்க இங்க தான் இருக்க போறோம். என்ன உமா? கரெக்ட் கரெக்ட். ஆமா நாங்களும் இங்க தான் இருக்க போறோம். அப்பா இங்க இருக்கிறதாப்பா எங்க எல்லாருக்கும் சந்தோஷம். பாட்டி நான் ரொம்ப நேரமா சொல்லணும்னு நினைச்சேன். ரொம்ப பசிக்குது பாட்டி, சாப்பிட ஏதாவது கொடுங்களேன். பாட்டி எங்களுக்கு ரொம்ப பசிக்குது. ஆமா எனக்கும் பசிக்குது. இதோ இவளுக்குமா.
என்ன எல்லாரும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? டேய், ஒவ்வொருத்தரா வந்து வாங்கிட்டு போங்க. டேய், ஒரு பேச்சுக்கு 10 வருஷம் பின்னாடி போறோம்னு சொன்னா இப்பவே ஆரம்பிச்சிட்டீங்களா? சரி சீதா, எல்லாருக்கும் உன் கையால ஒரு உருண்டை பிடிச்சு கொடு. என்னங்க, நீங்களும் வந்து வாங்கிக்கோங்க. பிள்ளைங்க எல்லாம் முதல்ல சாப்பிடட்டும், நம்ம கடைசியா சாப்பிடுவோம். இப்போ நீங்க கூட தான் 10 வயசு பின்னாடி போயிட்டீங்க. அம்மா கையால வாங்கி சாப்பிடுற சுகம் இருக்கே, ஆஹா என்னமா இருக்கு தெரியுமா? என்ன இருந்தாலும் அம்மா கை பட்டுச்சுன்னு வச்சுக்கோயேன், அது ஒரு தனி டேஸ்ட் தான். சீதா, அவளுக்கு 2 உருண்டை உருட்டி வாயில அமுக்கு, அப்பதான் வாயை மூடுவா. ஒரு நாளைக்கு நானும் ரவி மச்சாவும் பயங்கரமா சரக்கு போட்டு மாமா கையில மாட்டிக்கிட்டோம். போட்டு பொழந்து எடுத்துட்டாரு. இங்கதான் சுத்தி சுத்தி துரத்தி அடிச்சாரு. அப்புறம் லாட்டரி சீட்ல அப்பாவுக்கு ₹1,00,00,000 பரிசு கிடைச்சிருச்சுன்னு நினைச்சு அப்பா விட்ட கதையை நம்பி அம்மாவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பர்த்டே எல்லாம் கொண்டாடணுமே, அன்னைக்கு வாங்கின மொக்க இருக்கே அப்பா. ரேவதி, எனக்கு புது வேலை கிடைச்சிருச்சுன்னு தௌலத்தா உள்ள வந்து எல்லாரையுமே கலாய்னு கலாய்ச்சிக்கிட்டு இருந்தேன். விடிஞ்சு பார்த்தா எல்லாமே போயிடுச்சு. நான் லா படிச்சிட்டு இருக்கும்போது செகண்ட் செமஸ்டர்ல 6 சப்ஜெக்ட் அவுட். அப்போ அப்பா பெரம்பு குச்சியை வச்சு ஓட ஓட பயங்கரமா என்ன அடிச்சாரு. நீ வாங்கின அடியில நானும் காலைல சேர்த்து வாங்கினேன்டி. எல்லாத்தையும் விட ஹைலைட் என்ன தெரியுமா? அந்த மலையாள மந்திரவாதிய செய்வன வைக்கணும்னு கூட்டிட்டு வந்து கடைசியில மாமா அவரை செஞ்சு விட்டாரு பாருங்க. அவன் கேரளாக்கே ஓடிட்டான். அப்பா, ஒரே ஒரு தடவை பழைய மாதிரி கூப்பிடுங்கப்பா. எப்படி ராஜா மகனேனா? அப்பா, மனசாட்சியோட சொல்லுங்க, என்னைக்காச்சும் அப்படி கூப்பிட்டுருக்கீங்களா? வேற எப்படி? டே வட்டிக்காரா, டே கடங்காரா, அப்படிதானே கூப்பிடுவீங்க. வட்டி கேட்கறதுனால வட்டிக்கார மாதிரியே என்ன கூப்பிடுவீங்க. நீ அங்க போய் நின்னு, நான் போடுறேன். என்னாச்சு? அப்பா அம்மா இன்னும் எழுந்திருக்கல? போவா, பிடிக்கலையா? இங்க யாரு குழந்தைங்க யாரு பெரியவங்கன்னே தெரியல. ஜாலியா தான் இருக்கு. காலையிலயா? டைம் ஆச்சு. ஆமா, குளிச்சிட்டு போனாங்க. கோயிலுக்கு போயிருப்பாங்களா இருக்கும். டேய், அதான் வந்துட்டாங்களே.
அத்தை மாமா இந்தா. அப்பா அப்பா என்னப்பா திடீர்னு எங்க கிளம்பிட்டீங்க? ஊருக்கா? ஏதாவது விசேஷமா? சொல்லவே இல்லையாப்பா? அப்பா முதலே சொல்லியிருந்தா நாங்களும் கிளம்பி வந்திருப்போம்ல. பரவாயில்ல, அதனால என்ன? இப்போ இன்னொரு half an hourல எல்லாரையும் ரெடி பண்ணிடலாம் என்ன? ஆமா. ஆனா அக்கா, லக்கேஜ பார்த்தா எப்படியும் இது பெரிய ட்ரிப்பா இருக்கும் போலயே. இல்ல, நாங்க கிளம்புறோம். மாமா கிளம்புறோம்னா எங்க கிளம்பிட்டீங்க? நானும் சீதாவும் தனியா போய் இருக்கலாம்னு முடிவு பண்ணிருக்கோம். என்னப்பா விளையாடுறீங்களா? இருக்க எங்க எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து வச்சுட்டு இப்ப நீங்க தனியா போறீங்கன்னா என்னப்பா அர்த்தம்? அதானே, என்னப்பா அது? வெண்ணெய் திரண்டு வர நேரமா பார்த்து பானை உடையிற கதையால இருக்கு. நீங்க எங்கேயும் போக தேவையில்ல, நாங்க பாத்துக்கிறோம். இங்கே இருங்க, இங்கதான் இருக்கணும். நம்ம எல்லாரும் இங்க ஒண்ணா வாழணும்னா அதுக்காக வீட்டை விட்டெல்லாம் போறேன்னு சொல்லாதீங்க மாமா. நீங்க இங்க இருங்க மாமா, நாங்க வேணா எல்லாரும் வெளியே போயிடுறோம். மாமா எங்க ஒவ்வொருத்தரையா தனித்தனியா முன்னு கொண்டு வந்துட்டு இப்ப நாங்க நல்லா வாழ போறத பார்க்காம நீங்க பாட்டு கிளம்பி போறேன்றீங்க. இதெல்லாம் நல்லா இல்ல மாமா. உங்க யார் மேலேயும் எனக்கு கோவமோ வருத்தமோ எதுவுமே இல்லை. உண்மையை சொல்லணும்னா இப்பதான் எனக்கு உங்க எல்லாரையும் பார்த்து பெருமையாவும் சந்தோஷமாவும் இருக்கு. இந்த ஒரு நொடிக்காக தான் இத்தனை வருஷமா நாங்க கஷ்டப்பட்டோம். இந்த நொடிக்காக தான் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டோம்ப்பா. அதை அனுபவிக்காம கிளம்பி போறேன்னு சொல்றீங்களே. நாங்க எங்கடா போக போறோம்? நாங்க ஆளுதான் இங்க இருக்க மாட்டோமே ஒழிய எங்க மனசு பூர உங்களையும் இந்த வீட்டையும் சுத்தி தான் இருக்கும். அவ்வளோ பாசத்தை மனசுக்குள்ள வச்சுட்டு அப்புறம் ஏப்பா எங்களை விட்டு தள்ளி போகணும்னு நினைக்கிறீங்க? தேன் கூட்ட ஒரு தரம் கலைச்சா கலைச்சது தான், மறுபடியும் அதை கட்ட முடியாது. நம்ம வீடுங்கிற இந்த தேன் கூடு கலைஞ்சாலும் மறுபடியும் அதை கஷ்டப்பட்டு கட்டியாச்சு. ஒருவேளை மறுபடியும் ஏதாவது கசப்பான சம்பவங்கள் நடந்து போச்சுன்னா திரும்பவும் அதை தாங்குற சக்தி எங்க 2 பேருக்குமே இல்லை. அப்பா நீங்க 1000 உதாரணம் சொன்னாலும் கூட வீட்டை விட்டு நீங்க போறோன்னு சொல்றத எங்களால ஏத்துக்க முடியாதுப்பா. அப்பா நீங்க இப்ப கிளம்பி போயிட்டீங்கன்னா வாழ்க்கை முழுக்க நாங்க குற்ற உணர்ச்சியோடவே வாழணும்ப்பா. தயவு செய்து போகாதீங்கப்பா. என்னோட அப்பா என்ன வேண்டான்னு ஒதுக்கிட்டு போனப்ப கூட நான் உங்களை தானே மாமா அப்பாவா நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ நீங்களும் போயிட்டா வாழ்க்கையில கத்துக்க வேண்டிய பாடம் அத்தனையும் கத்துக்கிட்டோம். நீங்க எங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை அத்தனையும் செஞ்சிட்டீங்க. இப்ப நாங்க உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை ஏத்துக்காம இப்படி போறோம்னு சொல்றீங்களே. ராஜா, ஒரு மனுஷன் எவ்வளவு நாள் தான் குடும்பத்தோட பொறுப்பை சுமந்துக்கிட்டு இருக்க முடியும்? இந்த குடும்பத்துக்கு இனி நீதான் தலைவனா இருந்து எல்லாரையும் நல்லபடியா வழி நடத்தணும். உன் தம்பி, அக்கா, தங்கச்சி, அவங்க குடும்பம் எல்லாரையும் பார்த்துக்க வேண்டியது உன்னோட கடமை. அப்பா இல்லையா பெண்ண? எங்களுக்கும் 4 பிள்ளைங்க இருந்தாங்க, 4 பேரும் ஆளாயிட்டாங்க. இப்போ உங்களுக்கும் பிள்ளைங்கன்னு ஆயிடுச்சு இல்ல? அதுவும் ரேவதி பிள்ளைக்கு கல்யாணமே ஆயிடுச்சு. இன்னும் பொறுப்பை உங்ககிட்ட கொடுக்காம நானே சுமந்துக்கிட்டு இருந்தா ஒண்ணு அதுக்கு பேரு சுயநலம், இல்லைன்னா
நான் உங்க யாரையும் நம்பலன்னு அர்த்தம். அப்பா ஏய், இனி இது உங்களோட காலம். உங்களோட வாழ்க்கைய வாழ ஆரம்பிங்க. எங்க காலத்துல எல்லாம் குடும்பங்கிறது ரொம்ப பெருசு. கழுதை தேஞ்சி கட்டெரும்பான கதையா கொஞ்சம் கொஞ்சமா தேஞ்சி தேஞ்சி இன்னைக்கு புருஷன் பொண்டாட்டி புள்ளன்னு அப்படியே சுருங்கி போச்சு. ஆனா நம்ம வீட்ல 4 பேரும் ஒன்னா இருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா ஆதரவா இருக்கணும். மனுஷனுக்கு பணங்கிறது காசு பணம் இல்லை. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாரும் ஒன்னா இருக்கிறது தான். மா என்னம்மா நீ அப்பா தான் பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காருன்னு நீயாவது எடுத்து சொல்லலாம்லம்மா. முதல்ல இந்த முடிவை எடுத்ததே நான் தான். எங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறத நீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் செஞ்சுக்கோங்க. எங்களுக்காக நீங்க ஏதாவது செய்யணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க 4 பேரும் கடைசி வரைக்கும் இதே போல ஒன்னா இருக்கணும். உங்களை பார்த்து உங்க பிள்ளைங்களும் அதே மாதிரி ஒன்னா இருக்கணும். இத்தனை வருஷமா நாங்க உங்களுக்காகனே வாழ்ந்துட்டோம். நீங்க நல்லா இருக்கிறத சந்தோஷமா பார்த்துட்டோம். நாங்களும் எங்களுக்கான வாழ்க்கைய நாங்களும் கொஞ்சம் வாழணும்னு நினைக்கிறோம். அப்பா, நாங்க உங்களை எங்க பாப்போம்? எங்க போறீங்கன்னு சொல்லிட்டாவது போங்கப்பா. இதுக்கப்புறம் நாங்க உங்களை எங்க பாப்பாக்க? அதெல்லாம் எதையும் இன்னும் முடிவு பண்ணல. போய் பார்ப்போம். சரிப்பட்டு வரலன்னா வேற எங்களுக்கு என்ன, உங்களை தேடி தான் வருவோம். அது வரைக்கும் கொஞ்சம் தனியா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். தாத்தா இங்க பாருங்க தாத்தா, நீங்க எங்க வேணாலும் போங்க, ஆனா போற இடத்துக்கு எங்க எல்லாரையும் கூட்டு போயிடுங்க தாத்தா. ஏய், இங்க பாருங்க, குழந்தைங்க அம்மா அப்பா கூட தான் வளரணும். அதுதான் முறை. தாத்தாவும் பாட்டியும் போயிட்டு சீக்கிரமா உங்களை பார்க்க திரும்பி வருவோம். பாரு, வரும்போது உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட்லாம் வாங்கிட்டு வரேன் தாத்தா, சரியா? டேய் ரவி, இப்போ நிலா சக்தியோட சேர்த்து உனக்கு 2 குழந்தைங்க. நீ குடும்பத்தை நல்லபடியா பார்த்துக்கணும். குடும்பத்தை பொறுப்பா பார்த்துக்கணும். அப்புறம் ஏதாவது முடிவெடுக்கிறதா இருந்தா உமா கிட்ட கேட்டு முடிவெடு. டேய் ராஜா, இந்த குடும்பத்துக்கு நீ தாண்டா அடுத்த மார்க்கண்டையன். எல்லாரையும் பார்த்துக்க, பத்திரமா பார்த்துக்கோ. சரி சரிப்பா. டேய் பாண்டி, மறக்காம இன்னைக்கே போய் உன் அம்மாவை கூட்டிட்டு வந்து உன்னோடையே வச்சுக்கோ, சரியா? சரி மாமா. இப்ப எதுக்கு எல்லாரும் அழறீங்க? நீங்க எல்லாரும் உங்க சொந்த கால்ல நிக்கணுங்கிறதுக்காகத்தான் நாங்களே போறோம். உங்க நல்லதுக்காகத்தான் கொஞ்ச நாளைக்கு நாங்க பிரிஞ்சு இருக்க போறோம். புரிஞ்சுக்கோங்க, சரியா? டேய் சக்தி, உனக்கு அம்மா அப்பா 2 பேரும் இருக்காங்க. இனிமே அவங்க பேச்ச கேட்டுதான் நடக்கணும், சரியா? சரி தாத்தா. டேய் விஜய், தாத்தா அம்மாவையும் அப்பாவையும் பார்த்துக்கோ. அவங்கள பத்திரமா பார்த்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. கண்மணி, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அக்காவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. நீ தான் பொறுப்பா இருந்து பார்த்துக்கணும். செல்ல குட்டிங்களா, பத்திரமா இருக்கணும். அப்பா அம்மா சொல்படி கேட்டுக்கணும், சரியா? சமத்தா இருக்கணும். நாங்க போயிட்டு சீக்கிரமா வந்துருவோம். தாத்தா பாட்டி ஊருக்கு போறோம். வரும்போது உங்களுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வருவோம், சரியா? போயிட்டு வர்றோம். சரி சீதா, போலாம்.